தர்ம கணக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இந்த கதையோட நாயகன் பொன்மனச் செம்மல், பாரத ரத்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆரும் சக்கரபாணியும் சின்ன பிள்ளையா இருக்கையில அவங்க வறுமை நிலைமை காரணமா படிப்பு தொடராம ஒரு நாடக கம்பெனியில வேலை செஞ்சாங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் சொற்ப வருமானத்த வச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப பசி. அவங்க கையில காசு இல்ல. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, "புட்டு விக்கிற பாட்டிக்கிட்ட போய் புட்டு கடனா வாங்கிட்டு வா ராமச்சந்திரா" அப்படின்னு எம்ஜிஆர் அனுப்பிச்சு வச்சாங்க. எம்ஜிஆர் அந்த பாட்டி கடைய பார்த்துக்கிட்டே கடன் கேட்க தயக்கப்பட்டு ஒரு 4 ஸ்டெப்பு தாண்டி போனாரு. உடனே பாட்டி, "என்னடா கடைய பார்த்துட்டே போறியே ராமச்சந்திரா, இங்க வான்னு" கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோட்டி எம்ஜிஆர் சொன்னாரு, "எனக்கு ரொம்ப பசி. அம்மா புட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடன் கேட்க தயக்கம் பாட்டி. அதனால தான் நான் போனேன்னு." உடனே பாட்டி சொன்னாங்க, "நீ பசிக்குதுன்னு தானே கேட்குற. வாங்கிட்டு ஓடியா போற? இந்தா வாங்கிட்டு போ" அப்படின்னு. அந்த பாட்டி புட்ட எடுத்து வச்சாங்க. வாங்கிட்டு அந்த பாட்டியே பார்த்துக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் கேட்டாரு, "ஏன் பாட்டி, நான் திடீர்னு ஓடி போயிட்டா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு. "ராமச்சந்திரா, நீ குடுத்தா அத நான் லாப கணக்குல எழுதுவேன். நீ குடுக்கல அப்படின்னா அத நான் தர்ம கணக்குல எழுதுவேன்னு" சொன்னாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எம்ஜிஆர் சாகர காலம் வரைக்கும் பழச மறக்காம பல தான தர்மங்கள செஞ்சு 8வது வள்ளலா வாழ்ந்தாருங்க. கர்ண மகாராஜாவ நம்ம பார்க்கல. ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா எம்ஜிஆர் மாரி இருந்திருப்பாரோ என்னவோ!